இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சின்ன விஷயத்துக்கே கூட நம்ம ப்ரொஃபஷனலில் முரண்பட்டுறோம். ஆ. அவர் எனக்கு வேண்டாம், இவர் வந்தால் நான் பண்ண மாட்டேன், இந்த கேமராமேன் இருந்தால் இது பண்ண மாட்டேன்லாம் சொல்கிறது சிவாஜி சாருக்கு அது இல்லை சார். அவர் எப்போவுமே கண்ணதாசன் ஐயாவும் இவங்க 2 பேரும் ரிஃப்டாக இருக்கிற ஒரு நேரத்தில் கூட அந்த பாடலுக்கு தேவை அப்படின்னா அவர் தான் சார் கூப்பிடுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், பட்டிக்காடா பட்டணமா படம். பட்டிக்காடா பட்டணமா படம் வந்து அவர் இல்லாமல் தான் எழுதணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஓ. அதில் முதல் பாட்டு சார், அம்பிகையே ஈஸ்வரியன் பாட்டு. ஒரு தீச்சட்டி எடுத்துட்டு ஓ. அவர் பாடி வரணும் சார். 3-4 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல சார். அவரு சிவாஜி சார் பிடிக்கல. அப்புறம் போய் அப்பாவை கூப்பிட்டு சொல்றாராம், நீ உடனே நேரா போ கண்ணதாசனை வைப்பார். அப்போ கவிதா ஹோட்டலில் அவங்க இருக்காங்க. இல்லைங்க உங்களுக்கும் அவருக்கும் அது வேற இது வேறன்னாரா சார். சிவாஜி சொல்லி அப்பா போய் கண்ணதாசன் ஐயா பார்த்த உடனே முதல் வார்த்தை கேட்டாராம், இது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா அப்படின்னாராம். அவர் சொன்னதே அவர் தான் அப்படின்னாங்களா. இப்போ அதுதான் கண்ணதாசன் ஐயா சொல்லி தான் சிறப்புன்னு சொல்லி சார். அப்போ குடிச்சிட்டு வந்து உட்காந்து அந்த பாட்டு சார், அம்பிகை ஈஸ்வரியே எம்மை ஆழ வந்து கோவில் கண்ட குங்குமக்காரி உங்காரியை வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரின்னு வருஷ சார் ஆரம்பிச்சு எண்டு சார். ஆரம்பிச்சு உடனே முடிச்சிட்டாரு. உடனே ஃபுல் சாங் சார் முடிச்சுட்டு. அதான் எங்கள் அப்பா எல்லாரும் சொல்லுவார், எல்லாருமே எல்லா கவிஞர்களும் பாட்டை யோசித்து எழுதுவாங்க. ஆனால் கண்ணதாசன் ஐயா மட்டும்தான் எழுதிட்டு யோசிப்பார்.